நேயர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் சூப்பர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறீங்கோ. கர்நாடகா ஸ்பெஷல் வெஜிடபிள் சாகு எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஓட்ஸ் சப்பாத்தி கூட லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் சாகு கொடுத்து அனுப்பிட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூட ஒன்று நீங்கள் பூரி பண்ணாலும் இல்லைன்னா தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வெரி ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா அரைச்சிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடலாம், இனிமே அரைக்கிறோம் இல்லையா. பட் நான் ஏதோ இதில் திங்கிங்கில் எல்லாம் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு இருந்தேன், அப்படியே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை தேங்காய் மூடியை துருவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்காய் துருவில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கட்டித்தன்மை கொடுக்கும். அப்புறமா ஒரு 2 கிராம்பு, ஒரே ஒரு துண்டு பட்டை, கசகசா சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். இந்த கசகசா தான் மெயின் இதுக்கு. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. நான் காலையில் அர்ஜென்ட்டாக கொடுத்தனுப்பணுமா இந்த லஞ்ச் பாக்ஸு, அதனால சீக்கிரமாக பண்ணணுன்ட்டு குக்கர்லேயே எல்லாம் காய் போட்டு ஒரு ரவுண்டு விஷல் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் வானாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். வானலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைனாலும் டைரெக்டாகவே வதக்கலாம். பட் என்னென்ன டைம் இல்லாதனால நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன காய் வேணுமோ அந்த காயை நீங்கள் வதக்கிட்டு வேகத்துக்கு போடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அது வேகத்துக்குள்ளே நான் இங்கே ஓட்ஸ் சப்பாத்தி மாவை கலந்துட்டுருக்கேன். பாருங்க, ஓட்ஸு சப்பாத்தி மாவு கலக்கணுன்னா கொஞ்சம் வெந்நீரில் கலக்கணும். விதவிதான்னு இருக்கணும். அந்த தண்ணியில் கலந்தால் நல்லா சாஃப்டாக உப்பி வரும், நல்லா வரும். ஓட்ஸு பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன். அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஆனத்தனே ஓட்ஸை யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. காய்கறி எல்லாம் கொச்சின்னு இருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கும் பாருங்கள், அதுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. உப்பு தேவைப்படுற சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் அந்த ரசத்தை சேர்த்தாக்கா சூப்பராக வெஜிடபிள் சாகு ரெடி ஆகிடுச்சி. ஓட்ஸுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனு. இப்போ மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு மாவு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வரும். ரெகுலராக எந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் செஞ்சுவிட்டு பாக்ஸுக்கு நான் கொடுத்து அனுப்பினேன். முடிஞ்ச அளவுக்கு ஓட்ஸ் பயன்படுத்துங்க. மில்லட்ஸு ஓட்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாக்ஸில் நான் சப்பாத்தி பின்ன வெஜிடபிள் சாகுவை பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். நீங்களும் இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க. பசங்க விரும்பி சாப்பிட்றா, ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.